சோபனா சிவா அவர்கள் பரிதாபமே அப்படிங்கிற தலைப்புல தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வராங்க. வாங்க சோபனா. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தாயாம் தமிழை வணங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். முகத்தில் பரவசமும் மனதில் பரிதாபங்களை சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கும் அனைத்து கணவன்மார்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். அவர்களை பாடாய்படுத்தும் மனைவிகளுக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, மனைவின்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் அந்த வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்களேன். மனைவி, வினை மா. வினைனா பிரச்சனை, அது சரி. மான்னா பெருசு, அப்படின்னா பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய பிரச்சனைய கட்டிட்டு ஒரு மனுஷன் எப்படியா சந்தோஷமா இருப்பான்? அதானே, இந்த மாதிரி கோணத்துல நம்ம சிந்திக்கவே இல்லையே. சொல்லுங்க. எனக்கு முன்னாடி பவானி பேசுறாங்க, வீட்டுக்காருக்கு கால் பிடிச்சு விடுவாங்க, கை பிடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்லையா? அது ஏன் தெரியுமா? அவர் அதுக்கு முன்னாடி வீட்டை தொடச்சு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சு கிளீன் பண்ணி வீட்டை நீட்டா வச்சுக்கிறதுனால அவங்க கால் பிடிச்சு கை பிடிச்சு விட்டாங்க. அது சரி. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை இந்த மாதிரி இருக்கா? ஆமா. அக்லி படத்தை பத்தி சொன்னாங்கல்ல. ஆமா. பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சுல்ல. ஆமா. பொன்னியின் செல்வன் படம் வரும்போது அந்த படம் பக்கத்துக்கு சீட்ல போயிருந்தோம். முன்னாடி சீட்ல பவானி உட்காந்துருந்தாங்க, பின்னாடி சீட்ல நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பையனுக்கு பாப்கார்ன் வேணும், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. சரி, அவர் போய் கியூல நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு, கியூல வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு. படத்துல பொன்னியின் செல்வன் படத்துல வந்தியத்தேவன் வந்துட்டான், ஆனா பாப்கார்ன் வாங்க போனவர் வரவே இல்லை. அதுல கியூல நிக்கிறவரை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு அவரு, சார் நீங்க உள்ள போங்க சார், நான் பாப்கார்ன் கொண்டு வரேன்னாரு. அவர் திருப்பி வந்துட்டாரு. வந்தோடனே இவங்க சொல்றாங்க, ஏயா பாப்கார்ன் வாங்காம ஏயா நீ இங்க வர்ற அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அவன் தண்ணி கேட்கறான், போய் தண்ணியை வாங்கிட்டு வா அப்படின்னு. பேச்சலரா இருந்து சந்தோஷமா இருந்தாருன்னு சொன்னாங்களே, அதானே கல்யாணம் பண்ணிட்டு என்னென்ன அவஸ்தைப்பட்டிருக்காரு பாருங்க. பாருங்க, எல்லாம் நீங்க படத்தை பாத்தீங்களா, இவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அங்க மச்சினிச்சிக்கு மாமாவா சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்பாவா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா கேள்வி இன்னைக்கு அது கிடையாது. கணவனா அவர் சந்தோஷமா இருக்கிறான்னா அதானே கேள்வி. நான் சரியா தானே கேட்கிறேன்? கரெக்டான கேள்விதான். சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காதல்ங்கிற ஒரு கொடுமை இருக்கு நடுவர் அவர்களே. அப்ப மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லுவாங்க. காதலி சொல்லுவா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு. அவளே மனைவி ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமா 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 ஆமா, அதான நடந்துகிட்டு இருக்கு. திருமணத்துக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை விடுங்க, இன்னைக்கு திருமணம் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படி கார் வாங்குறதுக்கு லோன் வாங்குறோமோ, வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறோமோ, இப்ப கல்யாணம் பண்றதுக்கும் லோன் வாங்க வேண்டியதா இருக்குது. மேரேஜ் லோன். கார் லோன் கட்டலைன்னா காரை எடுத்துட்டு போயிடுவாங்க, வீட்டு லோன் கட்டலைன்னா வீட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கல்யாண லோன் கட்டலைன்னா ஆஹா, இது யார விட்டது? சரி, லோனும் ரெடி பண்ணிட்டான், அடுத்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு போனா, மணல் கயிறு படத்துல எஸ் வி சேகர் பொண்ணு எப்படி இருக்கணும்னு 8 கண்டிஷன் போட்டார். அது அந்த காலம். இந்த காலத்துல பொண்ணுங்க தான் நடுவர் அவர்களை கண்டிஷன் போடுறாங்க. எப்படின்னா, நல்ல பலன்னு நம்ம குமரகுரு சார் மாதிரியும், தோசை மாதிரி புரட்டி போட்டாலும் நம்ம பொன்சங்கர் சார் மாதிரி பொறுமையாவும், புரோட்டா மாதிரி அடிச்சு துவைச்சாலும் நம்ம வீரகுமார் சார் மாதிரி தாக்கு பிடிக்கவும், சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கிற சலீம் சார் மாதிரியும், நூடல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கிற இளங்கோவன் சார் மாதிரி, டிகிரி காப்பி மாதிரி எவ்வளவு வறுத்தெடுத்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிற நம்ம ஜோதிபாசு சார் மாதிரி, மொத்தத்துல 10 வில்லன் வந்தாலும் ஒத்தையா நின்னு அடிக்கிற சிங்கம் மாதிரி இருக்கிற நம்ம நடுவர் மாதிரியும், மாப்பிள்ளை வேணும்னு கேக்குறாங்க நம்ம பொண்ணுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ்வளவு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாம தான் கணவர்கள் மனைவி கிட்ட சிக்கி சின்ன பின்னமா ஆகுறாங்க. நடுவர் அவர்களே, மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கணவனால அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனா இருக்க முடியாது, சகோதரி கிட்ட ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியாது, ஏன் ஒரு நல்ல நண்பனா கூட இருக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கணவனோட உறவுகள் வந்தா ஒரு மாதிரியா கவனிக்கிறாங்க, அவங்களோட அதாவது மனைவிகளோட உறவுகள் வந்தா ஒரு மாதிரியா கவனிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மனைவியோட உறவுகள் வந்தா மட்டனோட சோறு, கணவனோட உறவுகள் வந்தா மட்டமான சோறு. இது எப்படிங்க கணவனுக்கு பரவசத்தை கொடுக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி
ஒருத்தன் என்னைக்கு குளிக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும்ன்ட்டு அவன் முடிவு பண்றது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு விசேஷத்துக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, என்னைக்கு என்ன தேய்ச்சு குளிக்கிறது, என்ன சாப்பிடுறது முடிவு பண்றது யார் தெரியுமா? மனைவி கூட இல்ல. அவனோட மாமியார் தான். அப்ப எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஆளா இருப்பான். இங்க இருக்கிற எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. உங்க அம்மா சோறு போடும்போது உங்களுக்கு சுகர் இருந்ததா? பிபி இருந்ததா? பிரஷர் இருந்ததா? இல்ல வழுக்க தான் இருந்ததா? இந்த புண்ணியவதிகள் எல்லாம் என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்களோ, சுகரு, பிபி, தைராய்டு, பிரஷர், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் இருக்கு. இதுல மகிழ்ச்சியும், பரவசமும் இருக்காம். ஒண்ணு சொல்றேன் நடுவர் அவர்களே, கணவர்கள் எல்லாம் உண்மையாவே பரவசமா இருக்கணும் அப்படின்னா, இவரையும், இவர் கொள்கையையும் பின்பற்றினாலே போதும். அந்த கொள்கை என்னன்னா, நோ சூடு, நோ சரண, அனுசரணை. நோ டிஸ்டர்பன்ஸ், ஒன்லி பீஸ் ஆஃப் மைண்ட். இளங்கோவன் சாருக்கும், குமரகுரு சாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பக்கம் வந்து உண்மையை சொல்லியிருக்கலாம். பேசி புலம்பி தீர்த்திருக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. ஒய் ப்ரோ, வாட் ப்ரோ, யூ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுக்கு மனைவியின் மாமியார் கிட்ட பேச பயம், மனைவியின் நாத்தனார் கிட்ட பேச பயம், ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தா பயம், மனைவி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொன்னா பயம், உங்க போனை கொடுங்கன்னு சொன்னா பயம். பயம் 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 என்கிற பரிதாப நிலையில் தான் கணவர்கள் உள்ளார்கள். ஆனால் நமது பட்டிமன்ற நடுவர் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் மனைவிக்கு அஞ்சாத மாவீரன் என்பதை ஆஹா. நிரூபிக்கின்ற தருணமாக இந்த பட்டிமன்றம் அமைய போகிறது. நடுவர் சிங்காரவேல பாலசுப்ரமணியன் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர் கணவர்களே என்று இந்த தீர்ப்பிலாவது கணவர்களை பரவசப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. சரி, பேசிட்டு போயிட்டீங்க, சந்தோஷம். கரவெடி மாதிரி துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் படபடன்னு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாழா தாண்டி 50,000 வாழாங்கிற மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. பேச்சில் நிறைய வந்து மாமியாரையும் நிறைய எல்லாம் இழுத்து வச்சு பேசுனாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல சோபா அவர்கள் பேசினப்பையும் அந்த பரிதாபம் அப்படிங்கிற அளவுக்கு எந்தெந்த விஷயங்களை வந்து எல்லாம் சொல்ல முடியுமோ அதையும் சொன்னாங்க. ஒரு கணவன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேயும் மாட்டிக்கிட்டு அங்கேயும் மாட்டிட்டு முழிக்கிறான் அப்படிங்கிறப்ப மட்டமான சோறும் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல மட்டமான சோறு கொடுக்கறது, எந்த இடத்துல மட்டன் சோறு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் தரம் பார்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேற பரிதாபிகரமான ஒரு கணவர்களும் இருந்துகிட்டு இருக்காங்கிறத வந்து ரொம்ப அழகா தன்னுடைய தரப்புல எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப இரண்டு தரப்புமே மிக சிறப்பாக சமமாக நன்றாகவே வாதாடினார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பரவசங்கள் இருக்கு, அதை வந்து மறுக்கவே முடியாது. இருந்தாலும் இந்த வாதங்களினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் மனிதனுடைய அந்த திருமணமான ஆண்களினுடைய வாழ்வில் பரவசமும் இருக்கிறது, பரிதாபமும் இருக்கிறது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பரிதாபத்தின் அளவு சற்றே மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் ஒரு மாபெரும் உண்மை. திருமணம் ஆன ஆண்களுடைய நிலை பரவசமாக இருந்த பொழுதிலும் பரிதாபகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதுவே எனக்கு குறிப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.